சட்டம் அனைவருக்கும் சமம். அரசு அதிகாரி, ஆட்சியாளர்கள், மந்திரி, மண்ணாங்கட்டி, பாமர மக்கள், எல்லா மக்களுக்குமே சட்டம் அனைவருக்கும் சமம். நீதிமன்ற தீர்ப்பு என்று கூறி அரைகுறையாக வேலை செய்யும் அதிகாரிகளே, இது நியாயமா? இந்த வீட்டை எப்போது இடிக்கப் போகிறீர்கள்? பார்ப்போம். வணக்கம் அனைவருக்கும். இந்த சம்பவம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மம்பாளையத்தில் நடைபெற்றது. என்ன அப்படின்னா, இந்த வீடு கட்டியிருக்கிற பகுதியில் மொத்தம் ஒரு 20-30 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடத்துல, அதாவது ஓடை பகுதி. இதில் விவசாயிகள் வீடு கட்டிக்கிட்டு பயிர் வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலத்திலேயே ஒருவர், தர்மலிங்கம், பேரு தான் தர்மலிங்கம், தர்மடி கொடுங்க அதிகாரிகள் இவருக்கு. இவர் என்ன செஞ்சாரு, இவரும் இந்த இடத்துல இந்த சர்வே நம்பர்ல 3.5 ஏக்கர்ல மடக்கி போட்டு பயிர் வச்சுட்டு வர்றாரு, வீடு கட்டிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணாரு, இந்த நீதிமன்ற நீர்பிடி பகுதியெல்லாம் அகற்றணும்னு சமீபத்தில் நீதிமன்றம் உத்தரவு போட்டது இல்லையா, அதை எடுத்து அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்குறாரு. என்ன மனு கொடுக்குறாரு, இந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணணும், இதெல்லாம் நீர்பிடி பகுதி அப்படின்னு. அதிகாரிங்க வந்தாங்க, எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டாங்க. ஆனால் தர்மலிங்கம் வீடு மட்டும் தனியாக நிற்குது. எப்படி? சர்வே நம்பர் 18/5, மற்ற சர்வே நம்பர் 18/2. இந்த 18/5 தர்மலிங்கம் வீட்டுக்கு ஆன்லைன் பட்டா கிடையாது, மூலப்பத்திரம் கிடையாது, அதுவும் நீர்பிடி பகுதி தான். அதை மட்டும் ஏன் தனியாக விட்டு வச்சிருக்கீங்க? நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு 18/5 இடிக்கணும் அப்படின்னு. அதை இடிக்காம மற்ற எல்லாத்தையும் இடிச்சிங்க. சட்டம் அனைவருக்கும் சமம், அதுல மாற்று கருத்து இல்லை. இதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? இவர் தான் நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணி ஏஇ, பொதுப்பணித்துறையில ஏயா பணிபுரிவார் மாணிக்கம். இவர் தான் இந்த ஏரியாவுக்கு அதிகாரி. இவர் தான் எல்லா வீட்டையும் இடித்தவர். ஆனால் இந்த வீட்டை மட்டும் தனியாக வச்சிருக்காரு. ஏன்? அப்போ தர்மலிங்கத்துக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன உறவு, எது சம்பந்தமான உறவு என்பதை விளக்க வேண்டும். அதோடு வட்டாட்சியர் அவர்களே, உங்களுக்கும் தர்மலிங்கத்துக்கும் என்ன தகாத உறவு உள்ளது என்பதை விளக்க வேண்டும். எப்பவுமே இந்த திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி ரெண்டுமே
ஏழைகளுக்கு எமனாக உள்ள அரசுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீர்பிடிப்பு பகுதிகளை அகற்றணும் என்றுதான் கூறியுள்ளது. ஆனா இவங்க அந்த உத்தரவை எடுத்துக்கிட்டு எங்கெங்க ஏழை வீடு கட்டி வச்சிருக்கானோ அவனெல்லாம் தூக்கு அப்படின்னு சென்னையில பாத்தீங்கன்னா திருவேற்காடு, துறப்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, பட்டினம்பாக்கம், அயனாவரம் போன்ற பகுதியில் உள்ள நீர்பிடி பகுதியில் உள்ள ஏழைகளின் வீடுகளை தரமட்டமாக்கிட்டாங்க. ஆனால் ஐடி கம்பெனி, கல்லூரிகள், மால்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல கட்டிங்கள போகுதா? மக்களை புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த ரெண்டு அரசுமே ஏழைகளின் எதிரிகள் என்பதை. நன்றி, வணக்கம்.